எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் மனசுக்குள்ள ஒரு வெறுமை இருக்குன்னு எப்பவாவது தோணியிருக்கா? காரணமே இல்லாம பயம் வந்திருக்கா? எதுவும் சரியா போகலையேன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா? எவ்வளவு உழைச்சாலும் ஒரு தெரியாத சக்தி நம்மளை தடுத்து நிறுத்துற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நாம ஆரம்பிக்க போறது ஒரு சாதாரண பண்டிகையை பற்றிய பேச்சு கிடையாது. நம்ம வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான வருடங்களாக முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் மகிமையா போற்றிய ஒரு தெய்வீக ஆன்மீக பயணத்தை பற்றிதான். நவராத்திரி இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு கொலு, சுண்டல், பூஜை, பாட்டு, விளக்கு, உறவினர்கள், குழந்தைகளோட சிரிப்பு, கோவில் திருவிழா இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். அது எல்லாம் உண்மைதான். ஆனா நவராத்திரி அதை விட பல மடங்கு ஆழமான ஒரு ஆன்மீக ரகசியத்தை தன்னோட உள்ள மறைச்சு வச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஒரு நாள் இல்ல? ஏன் 3 நாள் இல்ல? ஏன் குறிப்பா 9 இரவுகள்? ஏன் 9 நாட்கள் தொடர்ந்து அம்மனை வழிபடணும்? இதுக்கு பின்னாடி வெறும் சம்பிரதாயம் மட்டும் இல்ல, மனித மனசை மாற்ற ஒரு அற்புதமான ஆன்மீக அறிவியல் இருக்கு. நம்ம உடம்புக்கு நோய் வந்தா மருந்து சாப்பிடுறோம், வீட்டுல அழுக்கு சேர்ந்தா சுத்தம் பண்றோம், வண்டியில சர்வீஸ் பண்றோம். ஆனா மனசுல சேர்ற பயம், கவலை, கோபம், பொறாமை, தோல்வி, விரக்தி இதையெல்லாம் எப்ப சுத்தம் பண்றோம்? அதுக்குத்தான் நவராத்திரி நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்குது. இந்த 9 நாட்களும் ஆதி பராசக்தி 9 விதமான சக்திகளா நம்ம முன்னாடி வர்றாங்கன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது சும்மா இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு சக்தி, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம், ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளே இருக்கிற ஒரு பலவீனத்தை உடைக்கிற ஒரு தெய்வீக வழிகாட்டுதல். நீங்க ஒரு விதைய மண்ணுல விதைக்கிறீங்க, அந்த விதை உடனே மரமா மாறிடுமா? மாறாது. முதல்ல அது மண்ணுக்குள்ள புதையணும், அப்புறம் உடையணும், அப்புறம் முளைக்கணும், அப்புறம்தான் வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். சில நேரங்கள்ல நாம சந்திக்கிற கஷ்டம் நம்மள அழிக்க வரல, நம்மள மாற்ற வருது. ஆனா அந்த மாற்றத்துக்கு தேவையான சக்தி எங்கிருந்து வரும்? அந்த சக்தியை தான் நவராத்திரி நமக்கு கொடுக்குது. அம்மன் அருள் இருந்தா எல்லாம் சரியாகிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அதோட அர்த்தம் என்ன? அம்மன் நேரா எல்லா பிரச்சனையும் எடுத்துட்டு போயிடுவாங்களா? இல்ல. அவங்க நமக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ற மன தைரியத்தை கொடுப்பாங்க. அதுதான் உண்மையான அருள். ஒரு குழந்தை நடக்க கத்துக்கும் போது அம்மா என்ன பண்றாங்க? எப்பவும் தூக்கிக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல. கொஞ்சம் தள்ளி நின்னு வா, உன்னால முடியும்னு சொல்லுவாங்க. குழந்தை விழும், மறுபடியும் எழும், மறுபடியும் நடக்கும். அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரி ஆதி பராசக்தியும் நம்ம வாழ்க்கையில சில சோதனைகளை அனுமதிக்கிறாங்க. ஏன்னா அந்த சோதனையை தாண்டி வந்தாதான் நம்ம உள்ளே மறைஞ்சு கிடக்கிற தெய்வீக சக்தி வெளிப்படும். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு காலத்துல தாங்க முடியாத கஷ்டம்னு நடச்ச விஷயம் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அது நடந்ததால தான் நான் இவ்வளவு வலிமையா மாறினேன்னு தோணியிருக்கா? அப்படின்னா அதுவே பராசக்தியோட வேலை. நவராத்திரி நமக்கு வெளியில இருக்கிற தேவியை மட்டும் காட்டுற பண்டிகை இல்ல, நம்ம உள்ளே இருக்கிற தேவியை எழுப்புற ஆன்மீக விழா. அதனால தான் முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மன். ஏன்னா முதல்ல நம்ம உள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை அழிக்கணும், அப்புறம்தான் லக்ஷ்மி அருள் வர முடியும். மனசு சுத்தமான பிறகுதான் சரஸ்வதி ஞானம் நிலைக்க முடியும். ஒரு அழுக்கு பாத்திரத்துல அமுதம் ஊத்தினா என்ன ஆகும்? அமுதத்துக்கும் சுவை இருக்காது. முதல்ல பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அதே மாதிரி நம்ம மனசும் சுத்தமா இருக்கணும். அதுக்கான முதல் படிதான் நவராத்திரியின் முதல் நாள். நிறைய பேர் கேட்பாங்க, என்னால பெரிய பூஜை பண்ண முடியல, எனக்கு நிறைய மந்திரம் தெரியாது, அப்போ அம்மன் அருள் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அம்மன் பார்க்கிறது உங்க வீட்டோட அளவை இல்ல, உங்க பூஜை செலவை இல்ல, உங்க மனசோட உண்மையைத்தான். ஒரு அகல் விளக்கு, ஒரு பூ, ஒரு கைப்பிடி மஞ்சள், ஒரு சிறிய குங்குமம், மனசார சொல்ற அம்மான்னு ஒரு அழைப்பு, இதுவே போதும். ஏன்னா இறைவன் எப்பவுமே பக்தியோட எடையை தான் அளப்பாரே தவிர பொருளோட எடையை அளக்க மாட்டார். நவராத்திரி வரும்போது வீட்டை சுத்தம் பண்றோம், கோலம் போடுறோம், விளக்கு ஏற்றோம். இதெல்லாம் வெளியில நடக்கிற விஷயம். ஆனா அதே நேரத்துல நம்ம உள்ளமும் சுத்தமாகணும். யார் மேலையாவது கோபம் இருந்தா கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணுங்க. யாரையாவது மன்னிக்க முடியாம இருந்தா அந்த மனசை கொஞ்சம் இழக்குங்க. நீங்க உங்களையே வெறுத்திட்டு இருந்தா உங்களை நீங்களே ஏத்துக்க ஆரம்பிங்க. ஏன்னா பராசக்தி குடியிருக்க விரும்புற கோவில் கல் கட்டிடம் இல்ல, அது அன்பு நிறைந்த மனசு. நவராத்திரி 9 நாட்களும் நம்ம வாழ்க்கையோட 9 கதவுகளை திறக்கிற மாதிரி. ஒரு கதவு தைரியத்துக்கு, ஒரு கதவு செல்வத்துக்கு, ஒரு கதவு அறிவுக்கு, ஒரு கதவு ஆரோக்கியத்துக்கு, ஒரு கதவு குடும்ப ஒற்றுமைக்கு, ஒரு கதவு மன அமைதிக்கு, ஒரு கதவு பக்திக்கு, ஒரு கதவு ஆனந்தத்துக்கு, கடைசியா நம்ம உண்மையான ஆத்மாவை உணர்ற கதவுக்கு. அதனால இந்த 9 நாட்களையும் ஒரு சாதாரண திருவிழாவா பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கையை புதுசா தொடங்குற ஒரு ஆன்மீக வாய்ப்பு.
இந்த தொடர்ல ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய தேவி, அவங்களோட வரலாறு, பூஜை முறை, அலங்காரம், நிவேதனம், மந்திரம், ஆன்மீக ரகசியம், வாழ்க்கையில அதை பயன்படுத்துற வழி, இது எல்லாத்தையும் ஆழமா அதே நேரத்துல ரொம்ப எளிமையா நாம சேர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். அதனால எந்த ஒரு பகுதியையும் தவற விடாதீங்க. ஒவ்வொரு பகுதியும் அடுத்த பகுதிக்கான அடித்தளமா இருக்கும். ஆனா இந்த 9 நாள் ஆன்மீக பயணத்தோட முதல் படி யார் தெரியுமா? மலையின் மகளாக பிறந்து அசைக்க முடியாத உறுதியின் அடையாளமா விளங்குற நவராத்திரியின் முதல் நாள் அருள் புரியும் சைலபுத்ரி தேவி. அவங்க ஏன் முதல் நாளிலேயே வழிபடப்படுறாங்க? சைலபுத்ரின்னு பெயருக்கு என்ன அர்த்தம்? ஒரு கையில் திரிசூலம், இன்னொரு கையில் தாமரை, நந்தி வாகனத்தில் அமர்ந்திருக்கிற இந்த அற்புதமான தேவியின் ஒவ்வொரு அம்சமும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது? அதோட பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக ரகசியத்தை அடுத்த பகுதியில பார்க்கலாம். முந்தைய பகுதியில நாம நவராத்திரி அப்படிங்கிறது வெறும் ஒரு பண்டிகை இல்ல, அது நம்ம மனசையும் வாழ்க்கையையும் மாற்ற ஒரு ஆன்மீக பயணம்னு பார்த்தோம். இப்போ அந்த பயணத்தோட முதல் படிக்கு வந்துட்டோம். ஒரு கேள்வி, ஒரு பெரிய கட்டடம் கட்டணும்னா முதல்ல என்ன முக்கியம்? சுவற்றா, கூரையா, ஜன்னலா? இல்ல, அடித்தளம். அடித்தளம் பலமா இருந்தாதான் மேலே இருக்கிற எல்லாமே உறுதியா நிற்கும். அதே மாதிரி நவராத்திரியோட 9 நாட்கள்ல முதல் நாள் வழிபடப்படுற தேவி சைலபுத்ரி. இந்த ஒரு நாள் தான் முழு நவராத்திரி வழிபாட்டுக்கும் அடித்தளம். நீங்க கவனிச்சு பாருங்க, இயற்கையில இருக்கிற எல்லா பெரிய விஷயங்களும் ஒரு சிறிய ஆரம்பத்திலிருந்து தான் உருவாகுது. ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் கூட ஒரு சிறிய விதையிலிருந்து தான் வந்தது. ஒரு பெரிய நதி கூட ஒரு சின்ன ஊற்றிலிருந்து தான் ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஆன்மீக வளர்ச்சியும் ஒரு சிறிய ஆனா உறுதியான முதல் அடியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த முதல் அடியை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வீக வடிவம் தான் சைலபுத்ரி தேவி. சைலபுத்ரின்னு பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சைலம்னா மலை, புத்ரினா மகள், அதாவது மலையின் மகள். ஆனா இங்க மலைன்னு சொல்றது வெறும் கல் குவியலை மட்டும் குறிக்கல. மலைனா அசைக்க முடியாத உறுதி, உயரம், அமைதி, நிலைத்தன்மை. எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவு மழை பெய்ந்தாலும், எவ்வளவு வெயில் அடிச்சாலும் மலை அசையாது. அதனாலதான் முதல் நாள்லயே நமக்கு ஒரு பெரிய பாடத்தை அம்மா சொல்றாங்க. உன் மனசும் மலைய மாதிரி உறுதியா இருக்கணும்னு. இந்த ஒரு வரியையே நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிரும். உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குதா? யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே மனசு உடைஞ்சு போயுதா? ஒரு தோல்வி வந்தாலே என்னால முடியாதுன்னு தோணுதா? ஒருத்தர் நம்மள புரிஞ்சுக்கலன்னா பல நாளா அதையே நினைச்சு கவலைப்படுறீங்களா? அப்படின்னா சைலபுத்ரி அம்மன் நமக்கு சொல்லுற முதல் பாடம் என்னன்னு தெரியுமா? உன்னை நீயே உறுதியா மாற்றிக்கோ. ஏன்னா வெளியில இருக்கிற உலகத்தை நம்மால முழுசா மாற்ற முடியாது. ஆனா உள்ள இருக்கிற மனச மாற்ற முடியும். அதுதான் ஆன்மீகம். இப்போ சைலபுத்ரி தேவியோட வரலாற்றை பார்ப்போம். இந்த வரலாறு வெறும் புராண கதை இல்ல. இதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்துற வாழ்க்கை பாடம் இருக்கு. முன்னாடி பராசக்தி சதிதேவியா அவதாரம் எடுத்திருந்தாங்க. சதிதேவி சிவபெருமான அளவில்லாம நேசிச்சாங்க. அவர்களோட பக்தி, அன்பு, அர்ப்பணிப்பு அதுக்கு எல்லையே இல்ல. ஆனா சதிதேவியோட தந்தையான தக்ஷன் சிவபெருமான மதிக்கல. அவருக்கு அகம்பாவம் அதிகம். ஒரு நாள் பெரிய யாகம் நடத்தினார். எல்லா தேவர்களையும் கூப்பிட்டார். ஆனா சிவபெருமான மட்டும் வேண்டும்னே அவமானப்படுத்துறதுக்காக அழைக்கல. சதிதேவிக்கு இது தெரிஞ்சதும் நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. சிவபெருமான் அமைதியா சொன்னாரு, மரியாதை இல்லாத இடத்துக்கு போக வேண்டாம்னு. ஆனாலும் தந்தை மேல இருந்த பாசத்தால சதிதேவி போனாங்க. அங்க போன பிறகு என்ன நடந்தது? அவங்களோட மனசு நொறுங்குற அளவுக்கு அவமானம். கணவன் அவமதிக்கப்படுறத நேர்ல பார்த்தாங்க. அந்த வேதனைய தாங்க முடியாம தன்னோட யோகாக்னியிலேயே தன்னை அர்ப்பணிச்சுட்டாங்க. இதை கேட்கும்போது மனசு கனக்குதில்ல? யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு கணவனோட மரியாதை எவ்வளவு முக்கியம்னு இந்த சம்பவம் சொல்லுது. ஆனா இதுல இன்னொரு ஆழமான ரகசியமும் இருக்கு. சில சமயம் ஒரு வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி தோன்ற சம்பவம் தான் புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்க வைக்கும். சதிதேவியோட கதை அங்க முடிஞ்சிரல, அதுதான் ஆரம்பம். அதுக்கு பிறகு பராசக்தி மறுபடியும் பூமியில அவதரிக்க முடிவு பண்றாங்க. இந்த தடவை இமவான் என்கிற இமயமலை அரசனுக்கும் மேனாதேவிக்கும் மகளா பிறக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சைலபுத்ரின்னு பேரு, மலையின் மகள். இந்த அவதாரத்துல ஒரு பெரிய செய்தி இருக்கு.
வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அது முடிவு கிடையாது, மறுபடியும் எழ முடியும். உங்களுக்கும் வாழ்க்கையில ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருக்கா? நம்புனவங்க ஏமாத்திருக்காங்களா? நெருங்கிய உறவு உடைஞ்சு போயிருக்கா? வேலை போயிருக்கா? வியாபாரம் நஷ்டமா இருந்திருக்கா? அப்போ என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்னு தோணியிருக்கா? அப்படி நினைக்காதீங்கன்னு சைலபுத்ரி அம்மா நமக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. ஏன்னா சதிதேவியே மறுபடியும் சைலபுத்ரியா பிறந்திருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் வராதுன்னு யார் சொன்னா? சைலபுத்ரி தேவியை நீங்க படங்கள்ல பார்த்திருப்பீங்க. அவங்க நந்தி மேல அமர்ந்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? நந்தி வெறும் வாகனம் இல்ல, அது பொறுமை, நம்பிக்கை, விசுவாசம், உறுதி, இந்த 4 குணங்களோட அடையாளம். நந்தி எப்பவுமே சிவபெருமானை நோக்கி தான் இருப்பான், கவனம் சிதறாது. அதே மாதிரி நம்ம மனசும் ஒரே இலக்க நோக்கி இருக்கணும்னு அம்மா சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன? ஒரு நிமிடம் வேலை, அடுத்த நிமிடம் மொபைல், அடுத்த நிமிடம் சமூக வலைத்தளம், அடுத்த நிமிடம் கவலை, அடுத்த நிமிடம் கோபம். மனசு ஒரு இடத்துல நிலைக்கவே மாட்டேங்குது. அதனால தான் அமைதி போயிடுது. நந்தி நமக்கு சொல்றது நிலையாக இரு. சைலபுத்ரி அம்மா ஒரு கையில திரிசூலம் பிடிச்சிருப்பாங்க. திரிசூலம் எதை குறிக்குது? அது வெறும் ஆயுதம் இல்ல, 3 விஷயங்களை வெல்ற சக்தி. கடந்த கால வேதனை, நிகழ்கால குழப்பம், எதிர்கால பயம். இந்த 3ஐயும் வெட்டி போடுற சக்தி. நீங்க இப்போ எந்த காலத்துல வாழ்றீங்க? நிகழ்காலத்துல இல்ல. நிறைய பேரு கடந்த காலத்துல நடந்த காயத்தை நினைச்சு வாழ்றாங்க, அல்லது நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு வாழ்றாங்க. ஆனா இப்போ இந்த நிமிஷத்தை வாழ்றவங்க ரொம்ப குறைவு. திரிசூலம் அதை தான் நினைவுபடுத்துது. மற்றொரு கையில அம்மா தாமரை பூ வச்சிருக்கிறாங்க. தாமரை எங்க பூக்குது? சேற்றுல. ஆனா அந்த சேறு அதை பாதிக்காது. இதுதான் வாழ்க்கை. உலகத்துல இருந்தாலும் உலகத்தோட அழுக்க மனசுக்குள்ள வச்சுக்காதேன்னு அம்மா சொல்றாங்க. யாராவது கெட்ட வார்த்தை பேசினா அதை மனசுல சுமந்து தெரியாதீங்க. யாராவது உங்களை மதிக்கலன்னா அதனால உங்க மதிப்பு குறைஞ்சிடாது. தாமரை மாதிரி இருங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்க குணம் மாறக்கூடாது. இதுதான் சைலபுத்ரி அம்மாவோட வாழ்க்கை பாடம். இன்னைக்கு முதல் நாள். அதனால இன்னைக்கு ஒரு சின்ன வேண்டுதல் மட்டும் அம்மா கிட்ட வைங்க. அம்மா, என் மனசுக்கு மலையோட உறுதியையும், நந்தியோட பொறுமையையும், திரிசூலத்தோட தைரியத்தையும், தாமரையோட தூய்மையையும் கொடுமா. இந்த ஒரு பிரார்த்தனைய மனசார சொன்னாலே நவராத்திரிக்கான உண்மையான ஆரம்பம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிரும். ஆனா இந்த சைலபுத்ரி அம்மாவை எந்த நிறத்துல அலங்கரிக்கணும்? மஞ்சளா? சாம்பலா? ஏன் ஒவ்வொரு பாரம்பரியத்திலையும் நிறங்கள் கொஞ்சம் மாறுபடுது? அந்த நிறங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஆன்மீக ரகசியம் என்ன? அடுத்த பகுதியில முதல் நாளுக்குரிய அலங்காரம், நிறத்தின் அர்த்தம், வீட்ல அம்மாவை எப்படி அழகா அலங்கரிக்கலாம்னு ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில நாம சைலபுத்ரி அம்மா யார், ஏன் நவராத்திரியின் முதல் நாளிலேயே அவங்கள வழிபடுறோம், அவங்களோட ஒவ்வொரு திருவுருவமும் நமக்கு என்ன வாழ்க்கை பாடம் சொல்லுதுன்னு ஆழமா பார்த்தோம். இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். ஒரு கேள்வி. நீங்க எப்பவாவது கோவிலுக்கு போயிருக்கும்போது இன்னைக்கு அம்மனுக்கு என்ன அழகான அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு மனசார ரசிச்சிருக்கீங்களா? அல்லது ஒரு வீட்ல நவராத்திரி கொலு பார்க்க போனப்போ அம்மனுக்கு போட்டிருந்த சேலை, பூ, விளக்கு, தீபம் எல்லாத்தையும் பார்த்து எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? நிச்சயமா சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த அழகுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக அர்த்தத்தை நாம எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? உண்மையை சொல்லணும்னா அலங்காரம் அப்படிங்கிறது அம்மாவுக்காக இல்லை, அது நம்ம மனசுக்காக. ஏன்னா நம்ம கண்ணு அழக பார்க்கும்போது மனசு தானாகவே அமைதியாக ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இறைவனை அலங்கரிங்க, தீபம் ஏத்துங்க, பூ வைங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது இறைவனுக்கு தேவையா? இல்ல. அவருக்கு இந்த உலகமே சொந்தம். ஒரு பூவுக்காகவோ, ஒரு பட்டு சேலைக்காகவோ, ஒரு ஆபரணத்துக்காகவோ அம்மா காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பூவை வைக்கிற நேரத்துல நம்ம மனசு மென்மையா மாறுது. அந்த விளக்கை ஏத்துற நேரத்துல நம்ம உள்ள இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதனால அலங்காரம் அப்படிங்கிறது வெளிப்புற அழகு மட்டும் இல்ல, அது உள்ளத்தையும் அலங்கரிக்கிற ஒரு ஆன்மீக சாதனை. முதல் நாளுக்குரிய நிறம் என்ன? இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன, முதல் நாளுக்கு மஞ்சள் நிறமா சாம்பல் நிறமா? இந்த கேள்வியை ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு ஆகம மரபுகளில் நிறவரிசை கொஞ்சம் மாறுபடும்.
சில பாரம்பரியங்கள்ல முதல் நாளுக்கு மஞ்சள் நிறம் முக்கியம்னு சொல்வாங்க. இன்னும் சில மரபுகள்ல சாம்பல் நிறம் முக்கியம்னு பின்பற்றுவாங்க. அதனால இதுதான் சரி அது தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம குடும்பம் பல தலைமுறையா எந்த மரபை பின்பற்றுதோ அதை மரியாதையோட தொடரலாம். ஆனா இந்த 2 நிறங்களுக்குமே ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கு. மஞ்சள் நிறத்தின் ரகசியம். மஞ்சள் நிறத்தை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மஞ்சள், சூரிய ஒளி, காலை நேரம், மங்களம், நம்பிக்கை, புதிய தொடக்கம். அதுதானே? முதல் நாள் என்பதாலேயே மஞ்சள் நிறம் ஒரு புதிய வாழ்க்கையை குறிக்குது. ஒரு விவசாயி விதை விதைக்கும்போது என்ன நம்பிக்கையோட விதைக்கிறாரு? இது நாளைக்கு பெரிய விளைச்சலா மாறும், அந்த நம்பிக்கையோட. அதே மாதிரி நவராத்திரியின் முதல் நாளும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஆரம்பிக்க போகுதுன்னு நம்பிக்கையோட தொடங்குற நாள். அதனால மஞ்சள் நிற சேலை அம்மாவுக்கு அணிவிக்கிறது, அல்லது மஞ்சள் பூ, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் நிற அலங்காரம், இது எல்லாமே வளமும் சந்தோஷமும் நல்ல தொடக்கமும் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னு செய்யற பிரார்த்தனை. நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு வீட்ல சிரிப்பு இருந்தா அந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கும். அதே வீடு சண்டை, கோபம், கவலை நிறைந்திருந்தா அரண்மனை மாதிரி இருந்தாலும் அமைதி இருக்காது. மஞ்சள் நிறம் அந்த சந்தோஷ சக்தியை நினைவுபடுத்துது. சாம்பல் நிறத்தின் மறைந்த அர்த்தம். இப்போ சாம்பல் நிறம், நிறைய பேர் நினைப்பாங்க, சாம்பல் நிறம் ஏன், அது சோக நிறம் இல்லையா? இல்ல, ஆன்மீகத்துல சாம்பல் நிறத்துக்கு வேற அர்த்தம். ஒரு மரக்கட்டை தீயில எரிஞ்சு முடிஞ்ச பிறகு என்ன மிஞ்சும்? சாம்பல். அதாவது எல்லா அகம்பாவமும் ஆசையும் தேவையில்லாத பற்றுகளும் எரிஞ்சு போன பிறகு மிஞ்சிற தூய்மை. அதனால சாம்பல் நிறம் நமக்கு சொல்றது, உள்ள இருக்கிற அகங்காரத்தை எரிச்சு விடு. நவராத்திரி முதல் நாளே நம்ம மனசுல இருக்கிற பழைய காயங்கள், கோபங்கள், பழிவாங்கிற எண்ணங்கள், பொறாமை, இதையெல்லாம் விட்டுட்டு புதுசா ஆரம்பிக்கணும். அதுதான் சாம்பல் நிறத்தோட ஆன்மீக செய்தி. அம்மாவை எப்படி அலங்கரிக்கலாம்? இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எங்க வீட்ல சின்ன படம் தான் இருக்கு, சிலை இல்ல, பெரிய அலங்காரம் பண்ண முடியாது. அதுக்காக கவலைப்படாதீங்க. அம்மா எப்பவுமே எளிமையை தான் விரும்புறாங்க. ஒரு சுத்தமான இடம், ஒரு சிறிய மரப்பலகை, அதுல ஒரு அழகான வெள்ளை துணி, அதுக்கு மேல அம்மாவோட படம் அல்லது சிலை. அந்த படத்துக்கு ஒரு மஞ்சள் அல்லது சாம்பல் நிற துணி சாத்தலாம். சின்ன மல்லிகை மாலை போட்டாலும் போதும். 2 அகல் விளக்கு ஏத்துங்க. குங்குமம், மஞ்சள் வைத்து நெற்றியில பொட்டு வைங்க. ஒரு சின்ன தாமரை கிடைத்தா ரொம்ப நல்லது. இல்லனா மனசார வைக்கிற எந்த பூவும் அம்மா ஏத்துக்குவாங்க. ஏன்னா பூவோட விலை அம்மாவுக்கு முக்கியம் இல்ல, அதை வைக்கிற பக்தி தான் முக்கியம். தீபம் ஏன் முக்கியம்? அலங்காரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் தீபம். விளக்கு ஏத்துறதுக்கு என்ன காரணம்? கரண்ட் லைட் இருக்கே, அப்புறம் ஏன் எண்ணெய் விளக்கு? ஏன்னா மின்விளக்கு வெளிச்சத்தை மட்டும் தரும், ஆனா தீபம் ஒரு ஆன்மீக அதிர்வை உருவாக்கும். அந்த மென்மையான ஜோதி நம்ம சுவாசத்தையும் மெதுவாக்கும், மனசையும் அமைதிப்படுத்தும். அதனாலதான் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளக்கு ஏத்துறோம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, விளக்கு ஏத்துறப்போ அதை ஒரு வேலை மாதிரி செய்யாதீங்க. ஒரு நிமிஷம் கண்மூடுங்க. அம்மா, என் மனசுல இருக்கிற இருட்டையும் இந்த வெளிச்சம் மாதிரி நீக்கிடுமான்னு சொல்லுங்க. அந்த ஒரு நிமிஷ பிரார்த்தனை உங்க நாள் முழுக்க மாற்றிடும். கோலம் போடுறதுக்கு காரணம் என்ன? வீட்டு வாசல்ல கோலம் போடுறது வெறும் அழகுக்காக இல்ல. கோலம் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்குள்ள நல்ல சக்திகள் வரவேற்கப்படுறாங்கன்னு சொல்ற ஒரு ஆன்மீக அழைப்பு. கோலம் போட்டுட்டு அதுக்கு நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சா அந்த வீட்டோட அதிர்வே மாறிடும். உங்களுக்கும் இதை அனுபவிச்சிருக்கீங்களா? ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எவ்வளவு அமைதியா இருக்குன்னு தோணும். அது சும்மா வராது, அங்க தினமும் இறை நினைவு இருக்கும். அலங்காரம் செய்யும்போது நினைவில் வைக்க வேண்டிய ஒரு உண்மை, நிறைய பேரு மற்றவங்க வீட்டை பார்த்து கவலைப்படுறாங்க. அவங்க வீட்ல பெரிய கொலு, நம்ம வீட்ல சின்னதுதான். அவங்க தங்க கிரீடம் போட்டிருக்காங்க, நம்மளால எதுவும் முடியல. இப்படி நினைக்காதீங்க. அம்மா ஒப்பீட்டை விரும்ப மாட்டாங்க, அன்பை தான் விரும்புவாங்க. ஒரு குழந்தை அம்மாவுக்கு காட்டுப்பூ பறிச்சு கொடுத்தாலும் அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அது அன்போட கொடுக்கப்பட்ட பரிசு. அதே மாதிரி ஒரே ஒரு பூவாக இருந்தாலும் மனசார வையுங்க, அதுவே 1000 மலர்களுக்கு சமம். இந்த முதல் நாள்ல அம்மாவை அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசையும் அலங்கரிங்க. கோபத்துக்கு பதிலா புன்னகையை வையுங்க, பொறாமைக்கு பதிலா பாராட்டை வையுங்க,
பயத்துக்கு பதிலா நம்பிக்கையை வையுங்க. அப்போதான் அம்மா உண்மையாவே உங்க வீட்டுக்குள்ள மட்டுமில்ல, உங்க மனசுக்குள்ளேயும் குடியேறுவாங்க. ஆனா அலங்காரம் முடிஞ்ச பிறகு இன்னொரு முக்கியமான ஆன்மீக நிகழ்ச்சி இருக்கு. நவராத்திரியின் உயிர்னு சொல்லக்கூடிய கலசம் நிறுவுதல். கலசம் ஏன் வைக்கிறோம், அதை சரியான முறையில எப்படி நிறுவணும், தேங்காய், மாமிலை, கும்பம் இதெல்லாத்துக்கும் என்ன ஆன்மீக அர்த்தம், அந்த அற்புதமான பூஜை முறையை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். முந்தைய பகுதியில் நாம முதல் நாளுக்குரிய அலங்காரம், மஞ்சள் மற்றும் சாம்பல் நிறங்களோட ஆன்மீக அர்த்தம், அம்மாவை எளிமையா எப்படி அலங்கரிக்கலாம்னு ஆழமா பார்த்தோம். இப்போ நவராத்திரி பூஜையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். கலசம் நிறுவுதல். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நவராத்திரி வந்தாலே நிறைய வீடுகள்ல முதல்ல ஒரு கலசத்தை வைப்பாங்க. அதுக்கு மாம்பிளை வைப்பாங்க, மேல தேங்காய் வைப்பாங்க, மஞ்சள் குங்குமம் பூசுவாங்க, சுற்றி பூமாலை கட்டுவாங்க. ஆனா ஒரு கேள்வி, ஏன் ஒரு பாத்திரத்துக்கு இவ்வளவு மரியாதை? அது வெறும் செம்பு அல்லது வெள்ளி பாத்திரம் தானே. அதுக்குத்தான் ஆன்மீகத்தோட ஆழம் புரியணும். கலசம் அப்படிங்கிறது ஒரு பாத்திரம் மட்டும் இல்ல, அது சக்தியை வரவேற்கிற ஒரு தெய்வீக இருக்கை. நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தினர் வர்றாங்கன்னா என்ன பண்றோம்? வீட்டை சுத்தம் பண்றோம், அவருக்காக ஒரு நல்ல இடம் தயார் பண்றோம், அவரை மரியாதையோட வரவேற்கிறோம். அதே மாதிரி நவராத்திரி முதல் நாள்ல அம்மா இந்த 9 நாட்களும் எங்க வீட்டில் எழுந்தருளணும்னு மனசார அழைக்கிறது தான் கலசம் நிறுவுறதோட உண்மையான அர்த்தம். கலசம் ஏன் அம்மாவின் இருப்பிடம்னு சொல்லப்படுது? நம்ம சாஸ்திரங்கள்ல ஒரு அழகான கருத்து இருக்கு. இந்த உடம்பே ஒரு கலசம். இந்த உடம்புட்டுள்ள இருக்கிற உயிர் தான் இறைசக்தி. அதே மாதிரி கலசம் நம்ம உடம்ப குறிக்குது. அதுக்குள்ள இருக்கிற தண்ணீர் உயிரை குறிக்குது. மேல இருக்கிற தேங்காய் அறிவை குறிக்குது. மாம்பிளை ஐம்புலன்களை குறிக்குது. அதனால ஒரு கலசத்தை பார்க்கும்போது இது ஒரு பாத்திரம்னு மட்டும் பார்க்கக்கூடாது, இது என் வாழ்க்கையோட அடையாளம்னு பார்க்கணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்பு இருந்தும் உயிர் இல்லைன்னா அது வெறும் உடம்பு. அதே மாதிரி கலசத்துல தெய்வீக நினைவு இல்லைன்னா அது வெறும் பாத்திரம். பக்தி சேர்ந்த உடனே அது தெய்வீகமா மாறிடுது. கலசம் வைக்க எந்த இடம் நல்லது? நிறைய பேர் கேட்பாங்க, வீடு சின்னதா இருக்கு, பூஜை ரூம் இல்ல, அப்ப எங்க வைக்கலாம்? கவலைப்படாதீங்க, அம்மா மாளிகை தேட மாட்டாங்க. சுத்தமான ஒரு இடம் இருந்தா போதும். முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி பூஜை செய்யறது நல்லது. ஒரு மரப்பலகை இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதுக்கு மேல ஒரு சுத்தமான வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி விரிச்சு வைங்க. அந்த துணி மேல கொஞ்சம் பச்சரிசி பரப்பலாம். ஏன் பச்சரிசி? அது வளத்தோட அடையாளம். எங்க வீட்டில எப்பவும் உழவுக்கு குறை வரக்கூடாதுன்னு செய்யற பிரார்த்தனை. அந்த பச்சரிசி மேலதான் கலசத்தை வைக்கணும். கலசத்துக்கு என்னென்ன தேவை? ரொம்ப சுலபம். ஒரு செம்பு அல்லது வெள்ளி கலசம் இருந்தா நல்லது. அது இல்லைன்னா சுத்தமான பித்தளை அல்லது ஸ்டீல் பாத்திரம் கூட பயன்படுத்தலாம். ஏன்னா பாத்திரத்தோட விலைய அம்மா பார்க்க மாட்டாங்க, அதை வைக்கிற மனசைத்தான் பார்ப்பாங்க. கலசத்துல சுத்தமான தண்ணீர் ஊத்துங்க. அதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள், சிறிது குங்குமம், ஒரு வெற்றிலை, ஒரு பாக்கு, முடிஞ்சா ₹1 நாணயம். சிலர் வாசனைக்காக ஏலக்காய், கிராம்பு அல்லது பச்சை கற்பூரமும் போடுவாங்க. அதுவும் நல்ல மரபுதான். இவை எல்லாமே இந்த இடம் மங்களமா இருக்கணும்னு செய்யற அடையாளங்கள். மாம்பிளை ஏன் வைக்கிறோம்? கலசத்தோட வாயில 5 மாம்பிளைய வைப்போம். ஏன் 5? சும்மாவா? இல்ல, அது நம்ம ஐம்புலன்களை குறிக்குது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த ஐம்புலன்களும் நம்ம வாழ்க்கைய நல்ல பாதையில கூட்டிட்டு போகணும். அதுக்குத்தான் இந்த 5 மாம்பிளை. நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம கண், நம்ம காது, நம்ம நாக்கு. ஒருத்தரை பார்த்து பொறாமை, ஒருத்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு கோபம், நாக்கால சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிடுறது, இதெல்லாம் ஐம்புலன்களால தான். அதனால கலசம் நமக்கு தினமும் நினைவுபடுத்துது, உன் புலன்களை கட்டுப்படுத்து. தேங்காய் ஏன் மேல வைக்கிறோம்? இப்போ இன்னொரு கேள்வி, தேங்காயை ஏன் மேல வைக்கிறோம்? தேங்காயை பாருங்க, வெளியில கடினமா இருக்கும், உள்ள இனிமையான தண்ணீர், வெள்ளை சதை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் இருக்கணும். வெளியில உறுதியா இருங்க, ஆனா உள்ள கருணை இருக்கணும். இன்னொரு அர்த்தமும் இருக்கு. தேங்காயோட மேல இருக்கிற குடுமி, அது ஆன்மீக உயர்வை குறிக்குது. எப்பவும் மேல் நோக்கி இரு, சிறிய விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு வாழாத, உன் வாழ்க்கையை உயர்த்து. இதுதான் தேங்காய் சொல்ற பாடம். மஞ்சள் கயிறு ஏன் கட்டுறோம்? சிலர் கலசத்துக்கு மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. அது பாதுகாப்பை குறிக்குது. நம்ம குடும்பம் எல்லா கெட்ட சக்தியிலிருந்தும் காப்பாற்றப்படணும். அன்பு குறையாமல் இருக்கணும். உறவு வலிமையா இருக்கணும்.
அதுதான் அந்த மஞ்சள் கயிறோட அர்த்தம். கலசம் வைக்கும்போது என்ன பிரார்த்தனை செய்யலாம்? நிறைய பேர் பயப்படுறாங்க. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, மந்திரம் தெரியாது. அதுக்காக கவலைப்படவே வேண்டாம். அம்மா மொழியை கேட்க மாட்டாங்க, மனசத்தான் கேட்பாங்க. கலசத்தை வைக்கிறப்போ கண் மூடிட்டு இப்படி சொல்லுங்க: அம்மா, இந்த 9 நாட்களும் எங்க வீட்டுல எழுந்தருளி எங்க குடும்பத்துக்கு ஆரோக்கியம், அமைதி, ஒற்றுமை, நல்ல புத்தி, நல்ல வழிகாட்டுதல் கொடுமா. எங்க மனசுல இருக்கிற பயம், கவலை, கோபம் எல்லாத்தையும் நீக்கி உங்க அருளால எங்களை வழிநடத்துமா. இந்த ஒரு பிரார்த்தனை போதும். அது மனசார வந்தா அதுவே பெரிய மந்திரம். கலசத்தை வைத்த பிறகு என்ன செய்யணும்? கலசம் வைத்த உடனே ஒரு விளக்கு ஏத்துங்க, தூபம் காட்டுங்க, தீபம் காட்டுங்க, குங்குமம், மஞ்சள் சமர்ப்பீங்க, ஒரு பூ வைங்க. அம்மாவை மனசுல நினைச்சு சில நிமிஷம் அமைதியா உட்காருங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த சில நிமிஷ அமைதியே நாள் முழுக்க உங்க மனசுக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கும். ஒரு முக்கியமான விஷயம், சிலர் நினைப்பாங்க, சின்ன தப்பா கலசம் வச்சிட்டோம்னா அம்மா கோபப்படுவாங்களா? இல்ல, அம்மா தாயே. ஒரு குழந்தை அம்மாவுக்கு படம் வரைஞ்சு கொடுத்தது. அது நேர்கோடா இருக்காது, அழகாவும் இருக்காது. ஆனா அம்மா அதை பொக்கிஷமா வச்சுக்குவாங்க. ஏன்? அது அன்போட வரையப்பட்ட படம். அதே மாதிரி நீங்க பக்தியோட வைக்கிற கலசத்தை அம்மா எப்பவுமே ஏத்துக்குவாங்க. அதனால பயம் வேண்டாம், பக்தி மட்டும் போதும். கலசம் நமக்கு சொல்ற வாழ்க்கை பாடம். இந்த பூஜை முடிஞ்ச பிறகு ஒரு நிமிஷம் கலசத்தை பார்த்து யோசிங்க. என் மனசும் இந்த கலசம் மாதிரி சுத்தமா இருக்குதா? அம்மா குடியிருக்கிற அளவுக்கு என் உள்ளம் தயாரா? இந்த கேள்வியை தினமும் கேட்டுக்கிட்டா நவராத்திரி முடியறதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிச்சிடும். ஆனா நவராத்திரியின் முதல் நாள்ல கலசம் வைத்த பிறகு இன்னொரு அற்புதமான மரபு இருக்கு. நம்ம முன்னோர்கள் கண்டிப்பா செய்த ஒரு புனிதமான வழக்கம். முளைப்பாரி, நவதானியம். ஏன் தானியங்களை முளைக்க வைக்கிறோம்? அது வெறும் விவசாய அடையாளமா? இல்ல, அதுக்கு பின்னாடி மனித வாழ்க்கையை மாற்ற ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்கு. அந்த அற்புதமான நவதானியத்தின் மகிமையையும் முதல் நாளில் எந்த தானியங்களை எப்படி வைக்கணும்னு அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். முந்தைய பகுதியில் நாம நவராத்திரியின் முதல் நாளில் கலசம் எப்படி நிறுவனம், அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன ஆன்மீக அர்த்தம், எளிமையா எப்படி பூஜை செய்யலாம்னு ஆழமா பார்த்தோம். இப்போ நவராத்திரியின் இன்னொரு அற்புதமான மரபை பற்றி பார்க்க போறோம். முளைப்பாரி, நவதானியம். நீங்க சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க. நவராத்திரி வந்தாலே பாட்டி, அம்மா, பெரியவங்க ஒரு சின்ன மண் பாத்திரம் அல்லது கூடை எடுத்துட்டு அதுல மண் போட்டு பல வகையான தானியங்களை விதைப்பாங்க. தினமும் அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் தெளிப்பாங்க. முதல் நாள் சாதாரணமா இருக்கும். 2ஆம் நாள் சின்ன வெள்ளை முளை, 3ஆம் நாள் கொஞ்சம் உயரம், 9ஆம் நாள் வரைக்கும் பச்சை பசேல்னு வளர்ந்து நிக்கிறத பார்த்தா மனசுக்கே ஒரு சந்தோஷம் வரும். ஆனா ஒரு கேள்வி, இதை ஏன் செய்யணும்? வெறும் பழக்கம் என்பதற்காகவா, அல்லது இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய அர்த்தம் இருக்கா? உண்மையை சொல்லணும்னா முளைப்பாரி அப்படிங்கிறது வெறும் தானியம் முளைக்கிறதில்ல. அது நம்ம வாழ்க்கை எப்படி வளரணும்னு சொல்ற ஒரு உயிருள்ள ஆன்மீக பாடம். ஒரு விதை நமக்கு என்ன கற்றுத்தருது? நீங்க ஒரு விதையை கையில் எடுத்து பாருங்க. அது சின்னதா இருக்கும். அதை பார்த்தா யாரும் இதுக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரத்தோட சக்தி மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய தெய்வீக சக்தி இருக்கு. ஆனா அது வெளியில் வரணும்னா என்ன செய்யணும்? விதை என்ன பண்றது? முதல்ல மண்ணுக்குள்ள போகுது, இருட்ட தாங்குது, தண்ணீரை ஏத்துக்குது, அமைதியா காத்திருக்குது, அப்புறம்தான் முளைக்குது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரங்கள்ல நாம சந்திக்கிற கஷ்டம், தோல்வி, அவமானம் இதெல்லாம் நம்மள புதைக்க வரல, முளைக்க வைக்கத்தான் வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு காலத்துல நடந்த கஷ்டம் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அது இல்லைன்னா நான் இவ்வளவு வலிமையா மாறி இருக்க மாட்டேன்னு தோணியிருக்கா? அதுதான் முளைப்பாரியோட முதல் பாடம். நவதானியம் ஏன்? நிறைய பேர் கேட்பாங்க, ஒரே ஒரு தானியம் போட்டா போதாதா? ஏன் 9 வகை தானியம்? நவதானியம் அப்படிங்கிறது வெறும் 9 விதமான விதைகள் மட்டும் இல்ல, அது முழுமையான வாழ்க்கையை குறிக்குது. ஒவ்வொரு தானியமும் ஒரு வளத்தை, ஒரு சக்தியை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வளர்ச்சியை அடையாளப்படுத்துது. நம்ம முன்னோர்கள் வீட்ல எல்லா விதமான வளமும் பெருகணும்னு நினைச்சுதான் நவதானிய மரபை உருவாக்கினாங்க. முதல் நாளில் என்னென்ன தானியங்கள் வைக்கலாம்? பொதுவா நவதானியத்துல பயன்படுத்தப்படுற தானியங்கள் நெல், கோதுமை, பாசிப்பயிறு, உளுந்து, கொண்டைக்கடலை, கொள்ளு, துவரம்பருப்பு, மொச்சை, எள். சில பகுதிகளில் மரபுக்கு ஏற்ற மாதிரி சிறிய மாற்றங்கள் இருக்கும். அதுல எந்த தவறும் இல்ல. முக்கியமானது மரபை மதிக்கிற மனசு. உங்க வீட்ல பல தலைமுறையா எந்த முறையை பின்பற்றாங்களோ அதையே தொடரலாம். முளைப்பாரி எப்படி வைக்கலாம்? இதுக்கு பெரிய செலவு எதுவும் வேண்டாம்.
ஒரு சின்ன மண் பாத்திரம் இருந்தா நல்லது. இல்லனா ஒரு அகலமான தட்டு கூட போதும். அதுல சுத்தமான மண் போடுங்க. மெதுவா நவதானியங்களை தூவுங்க. அதுக்கு மேல கொஞ்சம் மண் போட்டு மூடுங்க. முதல் நாளே கொஞ்சமா தண்ணீர் தெளிங்க. தண்ணீரை ஊத்துறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அதிகமா ஊத்தினா விதை அழுகிடும், குறைவா ஊத்தினா காய்ந்திடும். இதையும் நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. அன்பும் அப்படித்தான். அளவுக்கு அதிகமா கட்டுப்படுத்தினா உறவு மூச்சு விட முடியாது. அக்கறையே இல்லாம விட்டுட்டா உறவு வாடிடும். அளவான அன்புதான் உறவை வளர்க்கும். ஒரு சின்ன முளைப்பாரி கூட இவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லுது. முளைக்கிறதையே தினமும் பார்க்கணும். நீங்க தினமும் காலையில எழுந்த உடனே அந்த முளைப்பாரியை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பூஜை பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நேற்று இருந்ததை விட இன்னைக்கு அது கொஞ்சம் வளர்ந்திருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம மனசும் ஒரு விஷயத்தை கத்துக்கும். வளர்ச்சி மெதுவா வரும், ஆனா கண்டிப்பா வரும். இப்ப இருக்கிற உலகத்துல எல்லாருக்கும் அவசரம். இன்னைக்கே வெற்றி வேண்டும், ஒரே நாள்ல பணக்காரனாகணும், ஒரே மாதத்துல பெரிய ஆளாகணும். ஆனா இயற்கை அவசரப்படாது, முளைப்பாரியும் அவசரப்படாது. ஆனா இரண்டும் நிச்சயமா வளரும். அதுதான் பொறுமையோட பலன். ஒரு பாட்டியோட அழகான பழக்கம். நான் ஒரு வயதான பாட்டியை பார்த்திருக்கேன். ஒவ்வொரு நவராத்திரியிலும் முளைப்பாரி வைப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போன ஒரு குழந்தை கேட்டுச்சு, பாட்டி இதுல என்ன இருக்கு? அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இது வெறும் பயிர் இல்லடா, இது நம்பிக்கை. அந்த குழந்தைக்கு புரியல. பாட்டி தொடர்ந்தாங்க, விதைய போட்ட உடனே முளை வராது. ஆனா நான் தினமும் தண்ணீர் ஊத்துறேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நான் இன்று செய்யற நல்ல காரியத்துக்கும் பலன் உடனே வரலன்னா கவலைப்பட மாட்டேன். ஒரு நாள் கண்டிப்பா வரும். எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. நம்ம மனசுலையும் விதை விதைக்கணும். முளைப்பாரி மண்ணுல மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம மனசுலையும் இருக்கணும். முதல் நாள்ல ஒரு நல்ல எண்ணத்தை விதைச்சு பாருங்க. இனிமே கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும், அல்லது தினமும் 5 நிமிடம் இறைவனை நினைக்கணும், அல்லது யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல விதையை மனசுல விதைச்சா 9 நாளுக்குள்ள அந்த எண்ணமே முளைக்க ஆரம்பிச்சிரும். வளர்ச்சி எங்க ஆரம்பிக்குது? நிறைய பேரு வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா மாற தயாரா இருக்காங்களா? விதை முதல்ல உடையணும், அப்புறம்தான் முளை வரும். அதே மாதிரி நம்ம அகம்பாவம் உடையணும், நம்ம பிடிவாதம் உடையணும், நம்ம பழைய கெட்ட பழக்கங்கள் உடையணும். அப்புறம்தான் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும். அதனால முளைப்பாரிய பார்க்கும்போதெல்லாம், அம்மா இந்த விதை வளர்ற மாதிரி என் நல்ல குணங்களும் வளரணும்னு மனசார சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம், முளைப்பாரி நன்றாக முளைக்கலன்னா பயப்பட வேண்டாம். அதை கெட்ட சகுனம்னு நினைக்க வேண்டாம். சில நேரம் விதையோட தன்மை, சில நேரம் மண்ணோட ஈரப்பதம், சில நேரம் காலநிலை, இது எல்லாமே காரணமா இருக்கலாம். பராசக்தி நம்ம பக்தியை பார்ப்பாங்க, முளையோட உயரத்தை அல்ல. இதையும் மனசுல வச்சுக்கோங்க. முதல் நாளின் உண்மையான விதை. இன்னைக்கு நீங்க மண்ணுல நவதானியம் விதைக்கிறீங்க. அதே நேரத்துல உங்க இதயத்துல ஒரு நல்ல எண்ணத்தையும் விதைத்து வைங்க. அதுதான் இந்த நவராத்திரியின் மிகப்பெரிய பலன். ஏன்னா மண்ணுல முளைக்கிற விதை ஒரு நாள் அறுவடையாகும். ஆனா மனசுல முளைக்கிற நல்ல குணம் ஒரு வாழ்க்கையையே மாற்றிடும். ஆனா பூஜை முடிஞ்ச பிறகு, முளைப்பாரி வைத்த பிறகு அம்மாவுக்கு என்ன நிவேதனம் படைக்கணும்? முதல் நாள்ல ஏன் வெண்பொங்கல் அல்லது சுண்டல் படைக்கிறாங்க? இந்த உணவுகளுக்கு பின்னாடி என்ன ஆன்மீக அர்த்தம் இருக்கு? அந்த சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியத்தையும் எளிமையான நிவேதன முறையையும் அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். முந்தைய பகுதியில் நாம நவதானியம், முளைப்பாரி, ஒரு சிறிய விதை கூட நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுத்தருதுன்னு ஆழமா பார்த்தோம். இப்போ நவராத்திரி பூஜையில இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். நிவேதனம், நைவேத்தியம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நவராத்திரி வந்தாலே ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது ஒரு பிரசாதம் கண்டிப்பா செய்வாங்க. சிலர் வெண்பொங்கல், சிலர் சுண்டல், சிலர் பாயாசம், சிலர் பழங்கள். இப்படி அவரவர் குடும்ப மரபுக்கு ஏற்ற மாதிரி படைப்பாங்க. ஆனா ஒரு கேள்வி, இறைவனுக்கு உண்மையாவே சாப்பாடு தேவையா? இந்த உலகத்தையே படைச்ச சக்திக்கு நாம வைக்கிற ஒரு கிண்ணம் வெண்பொங்கல் தேவையா? இல்ல. அப்படின்னா ஏன் நிவேதனம்? இதுக்கு தான் ஒரு அற்புதமான ஆன்மீக அர்த்தம் இருக்கு. நிவேதனம் என்றால் என்ன? நிவேதனம்னா சமர்ப்பித்தல். அம்மா, இந்த உணவு என்னோடது இல்ல, நீங்க கொடுத்ததைத்தான் மறுபடியும் உங்க காலடியில் வைக்கிறேன்னு சொல்லுற மனநிலை. இதுதான் உண்மையான நிவேதனம். நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு அரிசி மணியும், ஒவ்வொரு துளி தண்ணீரும், ஒவ்வொரு பழமும், ஒவ்வொரு காய்கறியும் இயற்கையோட அருள் இல்லாம கிடைக்குமா? கிடைக்காது. அதனால நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடி, அம்மா உங்களால தான் இது கிடைத்ததுன்னு நன்றி சொல்றது தான் நிவேதனம். நன்றி சொல்ல கத்துக்கணும்.
நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை சாதாரணம்னு எடுத்துக்கிறோம். காலையில கண் திறக்கிறது, சுவாசிக்கிறது, சாப்பிடுறது, நடக்கிறது, பேசுறது, இதெல்லாம் ஒரு வரம் தானே. ஆனா இது எல்லாம் இருக்கிறப்போ நன்றி சொல்ல மறந்துடுறோம். ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போனாதான் இந்த சாதாரண விஷயங்களோட மதிப்பு புரியும். அதனாலதான் நிவேதனம் நமக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கிற பாடம் நன்றியோட வாழு. முதல் நாளில் ஏன் வெண்பொங்கல்? நிறைய குடும்பங்கள்ல முதல் நாளுக்கு வெண்பொங்கல் படைப்பாங்க. வெண்பொங்கல் ரொம்ப எளிமையான உணவு. அரிசி, பாசிப்பருப்பு, நெய், மிளகு, சீரகம், இதுதான். ஆனா இதுல ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கு. வெள்ளை நிறம் தூய்மையை குறிக்குது. முதல் நாள்ல நம்ம மனசும் வெள்ளை துணி மாதிரி சுத்தமா இருக்கணும்னு அதோட அர்த்தம். நெய் மென்மையை குறிக்குது. மிளகு வாழ்க்கையில வர்ற சவால்களை குறிக்குது. சீரகம் ஜீரணத்தை சீராக்குற மாதிரி நம்ம எண்ணங்களையும் சீராக்கணும்னு நினைவுபடுத்துது. நீங்க பாருங்க, ஒரு சாதாரண வெண்பொங்கலுக்குள்ள கூட எவ்வளவு அழகான வாழ்க்கை பாடம் மறைஞ்சிருக்கு. சுண்டல் ஏன் முக்கியம்? சிலர் முதல் நாளே சுண்டலும் படைப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்ல மரபு. கொண்டைக்கடலை சுண்டல், பாசிப்பயிறு சுண்டல், காராமணி சுண்டல், மரபுக்கு ஏற்ற மாதிரி எது இருந்தாலும் படைக்கலாம். சுண்டல் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு விதை தண்ணீர்ல ஊறி மென்மையா மாறி வேகி அப்புறம்தான் சாப்பிடுற அளவுக்கு தயாராகுது. அதே மாதிரி நம்ம மனசும் வாழ்க்கை அனுபவங்களால மென்மையா மாறணும். கஷ்டம் வந்ததும் கல்லு மாதிரி இருக்குமா ஆகக்கூடாது. கருணை அதிகமாகணும். அதுதான் சுண்டல் சொல்லுற ஆன்மீக ரகசியம். அம்மா சுவையை பார்க்கிறார்களா? நிறைய பேருக்கு ஒரு பயம். சமையல் நல்லா வரல, உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, இனிப்பு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, அம்மா கோபப்படுவாங்களா? இல்ல. ஒரு குழந்தை அம்மாவுக்கு முதல் தடவையா டீ போட்டு கொடுக்குது. அந்த டீ சரியா இருக்காது. சர்க்கரை அதிகமா இருக்கும் அல்லது குறைஞ்சிருக்கும். ஆனா அம்மா சந்தோஷமா தான் குடிப்பாங்க. ஏன்? அது அன்போட போடப்பட்ட டீ. அதே மாதிரி அம்மா சுவையை விட உங்க அன்பைத்தான் ருசிப்பாங்க. நிவேதனம் செய்யும்போது என்ன நினைக்கணும்? ஒரு முக்கியமான விஷயம், நிவேதனம் வைக்கிறப்போ அவசரப்படாதீங்க. ஒரு தட்டுல வெண்பொங்கல் அல்லது சுண்டலை வைங்க, கொஞ்சம் தண்ணீர் வைங்க, ஒரு பூ வைங்க, தீபம் ஏத்துங்க. அப்புறம் கண் மூடிட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அம்மா, எங்க வீட்ல யாரும் பசியோட இருக்கக்கூடாது. எங்க வீட்டுக்கு வர்றவங்களும் வயிறார சாப்பிட்டு போகணும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு பசிச்சவங்களுக்கு உணவு கொடுக்கிற மனசை கொடும்மான்னு சொல்லுங்க. இந்த பிரார்த்தனை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரசாதம் ஏன் பகிரணும்? பூஜை முடிஞ்ச பிறகு நிவேதனம் பிரசாதமா மாறிடும். அப்போ அத குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க. அடுத்தது முடிஞ்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க, வீட்டுக்கு வர்ற விருந்தினருக்கும் கொடுங்க. ஏன்னா பிரசாதம் பகிரும்போது உணவு மட்டும் போகல, அன்பும் சேர்ந்து போகுது. நம்ம முன்னோர்கள் ஏன் சுண்டல் கொடுத்தாங்க? வெறும் சாப்பிடுறதுக்காக இல்ல. உறவுகள் வளரணும், வீடுகள் இணைஞ்சிருக்கணும், குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரு கைப்பிடி சுண்டல் நிறைய இதயங்களை இணைக்கிற பாலமாய் இருந்தது. ஒரு சிறிய உண்மை, இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பெரிய பெரிய சமையல் நடக்குது. ஆனா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுற நேரம் குறைஞ்சிடுச்சு. அதனாலதான் நவராத்திரி நமக்கு ஒரு அழகான வாய்ப்பை கொடுக்குது. குடும்பமா உட்காருங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, பேசுங்க, சிரிங்க, ஒருத்தரை ஒருத்தர் கேளுங்க. இதுவும் ஒரு பூஜைதான். உணவு உடம்பை மட்டும் வளர்க்காது. ஒரு தாய் சமைக்கிற சாப்பாட்டுக்கும் ஒரு ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பொருள் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா தாய் சமைக்கிறதுல அன்பு கலந்திருக்கும். அதனாலதான் அந்த சாப்பாட்டுக்கு வேற சுவை. அதே மாதிரி பக்தியோட படைக்கிற நிவேதனத்துல அம்மாவோட அருளும் கலந்திருக்கும். அதனாலதான் அத பிரசாதம்னு சொல்றோம். முதல் நாள் ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. இந்த நவராத்திரி முதல் நாள்ல ஒரு சின்ன முடிவு எடுங்க. இனிமே எந்த உணவையும் வீணாக்க மாட்டேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடி இறைவனுக்கு நன்றி சொல்லுவேன். முடிஞ்ச அளவு பசியோட இருக்கிற ஒருத்தருக்காவது உணவு கொடுப்பேன். இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒன்றை செய்தாலே அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இறைவனுக்கு பிடித்த பூஜை பசியை போக்குற பூஜை. ஒரு மறக்க முடியாத உண்மை, வெண்பொங்கல், சுண்டல், பழம் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. அதை படைக்கிற கைக்கு முன்னாடி அன்பு இருக்கணும். அதை வைக்கிற மனசுக்குள்ள நன்றி இருக்கணும்.
அதை பகிர்ற இதயத்துல கருணை இருக்கணும். அப்போதான் அது வெறும் உணவா இல்ல, அம்மாவோட அருளா மாறும். ஆனா நிவேதனம் முடிஞ்ச பிறகு இன்னொரு அழகான வழிபாடு இருக்கு. அம்மாவுக்கு எந்த பூவை சமர்ப்பிக்கணும்? முதல் நாள்ல ஏன் மல்லிகை அல்லது வில்வ இலை முக்கியமா சொல்லப்படுது? இந்த பூக்களுக்கும் இலைகளுக்கும் பின்னாடி என்ன ஆன்மீக அதிர்வு இருக்கு? அந்த அழகான ஆன்மீக ரகசியத்தை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். முந்தைய பகுதியில நாம முதல் நாளுக்குரிய நிவேதனம், வெண்பொங்கல், சுண்டல், பிரசாதம், நன்றி உணர்வு, பகிர்ந்து சாப்பிடுறதோட ஆன்மீக அர்த்தம் இதையெல்லாம் ஆழமா பார்த்தோம். இப்போ நவராத்திரி பூஜையில மனச ரொம்ப நெகிழ வைக்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றோம். பூக்கள். ஒரு கேள்வி, நீங்க எப்பவாவது காலையில தோட்டத்துல பூ பூத்திருக்கிறத நின்னு ரசிச்சிருக்கீங்களா? ஒரு மல்லிகை பூவோட மணத்தை ஆழமா சுவாசிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு நிமிஷத்துல மனசுல இருந்த கவலை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோணியிருக்கா? ஏன்னா பூக்களுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. அது பேசாது, சத்தம் போடாது, யார்கிட்டையும் எதுவும் கேட்காது. ஆனா தன்னோட மனத்தால சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துடும். அதனாலதான் இறைவனுக்கு பூ சமர்ப்பிக்கிறது வெறும் ஒரு சம்பிரதாயம் இல்ல, அது நம்ம மனசோட மனத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிற ஒரு வழிபாடு. அம்மாவுக்கு பூ ஏன் வைக்கிறோம்? நிறைய பேர் கேட்பாங்க, அம்மாவுக்கு பூ வேணுமா? உன்னே சொல்லணும்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பூக்களையும் படைச்சவங்களே பராசக்தி. அவங்களுக்கு பூ தேவையா? இல்ல. ஆனா நமக்கு தேவை. ஏன்னா ஒரு பூவை கையில எடுத்த உடனே நம்ம மனசு மென்மையா மாற ஆரம்பிக்குது. கோபத்தோட பூ வைக்க முடியுமா? முடியாது. அவசரத்தோட பூ வைக்க முடியுமா? முடியாது. அன்போடுதான் பூ வைக்க முடியும். அதனால பூ நம்ம மனச மாற்ற ஒரு ஆன்மீக கருவி. முதல் நாள்ல மல்லிகைப்பூ ஏன் சிறப்பு? சில மரபுகள்ல சைலபுத்ரி அம்மாவுக்கு மல்லிகைப்பூ சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்வாங்க. மல்லிகைப்பூவை பாருங்க, சின்ன பூ, வெள்ளை நிறம், ஆனா அதோட மனம் எவ்வளவு தூரம் பரவுது. இதுதான் பக்தியோட அடையாளம். உண்மையான பக்தி விளம்பரம் பண்ணாது, அமைதியா இருக்கும். ஆனா அதோட நல்ல தாக்கம் எல்லாரையும் தொடும். உங்களுக்கும் இந்த மாதிரி யாரையாவது பார்த்திருக்கீங்களா? அவங்க அதிகமா பேச மாட்டாங்க, ஆனா அவங்க இருக்கிற இடத்துல ஒரு அமைதி இருக்கும். அவங்களோட முகத்துல ஒரு புன்னகை இருக்கும். அவங்கள பார்த்தாலே மனசுக்கு நிம்மதி வரும். அதுதான் மல்லிகைப்பூ சொல்லுற பாடம். மல்லிகை நமக்கு கற்றுத்தர்ற வாழ்க்கை. மல்லிகைப்பூ ஒரு நாள் தான் பூக்கும், அடுத்த நாள் வாடிடும். ஆனா அந்த ஒரு நாள்ல தன்னால முடிஞ்ச அளவுக்கு மனம் கொடுத்துடும். அதே மாதிரி நாம எவ்வளவு நாள் வாழறோம்னு முக்கியமில்ல, எப்படி வாழறோங்கிறது தான் முக்கியம். நம்ம வாழ்க்கையால குறைந்தது ஒருத்தருக்காவது சந்தோஷம் கிடைக்குதா? ஒருத்தருக்கு ஆறுதல் கிடைக்குதா? ஒருத்தரோட கண்ணீரை துடைக்க முடியுதா? அதுதான் உண்மையான வாழ்க்கை. மல்லிகை தினமும் இதைத்தான் சொல்லுது. வில்வ இலை ஏன் உகந்தது? இப்போ வில்வ இலை, நிறைய பேரு வில்வ இலைனா சிவபெருமானுக்குத்தான் நினைப்பாங்க. அது உண்மைதான். ஆனா பராசக்தியும் சிவசக்தியும் வேற வேற இல்ல. அதனால சில ஆகம வரபுகள்ல சைலபுத்ரி தேவிக்கு வில்வ இலை சமர்ப்பிக்கிறது சிறப்பா கருதப்படுது. வில்வ இலைய கவனிச்சு பாருங்க, அதுல 3 இலைகள் சேர்ந்திருக்கும். இந்த 3 இலை என்ன சொல்லுது தெரியுமா? மனம், வாக்கு, செயல், இந்த 3ம் ஒன்றா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை என்ன? மனசுல ஒண்ணு, வாயில ஒண்ணு, செயல்ல ஒண்ணு. அதனாலதான் அமைதி போயிடுது. வில்வ இலை நமக்கு நினைவுபடுத்துது, நீ நினைக்கிறதும் பேசுறதும் செய்யறதும் ஒன்றா இருக்கணும். பூக்களை எப்படி சமர்ப்பிக்கணும்? ஒரு முக்கியமான விஷயம், பூவை சும்மா தூக்கி போட்டுட்டு போயிடாதீங்க. ஒவ்வொரு பூவையும் வைக்கும்போதும் அம்மாவோட பேரை மனசுல சொல்லுங்க. அம்மா இன்ன ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியும். சிலர் 100 பூ வைப்பாங்க, சிலர் ஒரே ஒரு பூ தான் வைக்க முடியும். அம்மா கணக்கு பார்க்க மாட்டாங்க, அன்பைத்தான் பார்ப்பாங்க. பூ பறிக்கும் போதும் ஒரு மரியாதை இருக்கணும். நம்ம முன்னோர்கள் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பூ பறிப்பாங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு மரியாதை. ஒரு செடியும் உயிர்தான். அதனால அன்போட பூவெடுக்கணும். செடியை கிழிக்கக்கூடாது, கிளையை உடைக்கக்கூடாது, மலரை மட்டும் மெதுவா எடுக்கணும். இது நமக்கு இயற்கையை மதிக்க கற்றுக் கொடுக்கிற ஒரு வழக்கம். பூவோட மனம் மனசோட மனம்.
நீங்க ஒரு அறைக்குள்ள மல்லிகைப்பூ வச்சுட்டு கதவை மூடுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த அறை முழுக்க மனம் பரவிடும். அதே மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஒரு குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பம் முழுக்க சந்தோஷம் பரவும். ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தா வாழ்க்கை மாறும். ஒரு நல்ல நண்பன் இருந்தா நம்பிக்கை வரும். ஒரு நல்ல தாய் இருந்தா வீடு ஸ்வர்க்கமா மாறும். இதுதான் மல்லிகை நமக்கு கற்றுத்தர்ற வாழ்க்கை. வாடுற பூவும் ஒரு பாடம் சொல்லுது. நீங்க பூஜை முடிஞ்ச மறுநாள் பூ வாடிடுறல பார்த்திருக்கீங்களா? அதை பார்த்து சிலர் வருத்தப்படுவாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு ஞானம் இருக்கு. வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, அழகு நிரந்தரம் இல்ல, இளமை நிரந்தரம் இல்ல, பணம் நிரந்தரம் இல்ல. ஆனா நல்ல குணம் மட்டும் நிரந்தரமா இருக்கும். அதனால உடம்போட அழகை விட மனசோட அழக வளர்க்கணும். மனமில்லாத பூ அன்பில்லாத பூஜை. ஒரு பூ அழகா இருந்தாலும் மனம் இல்லைன்னா ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெரிய பூஜை இருந்தாலும் அன்பு இல்லைன்னா அது முழுமையா இருக்காது. ஒரு சின்ன பூ இருந்தாலும் அன்பு இருந்தா அது நேரா அம்மாவோட இதயத்துக்கு போய் சேர்ந்துரும். முதல் நாள்ல ஒரு சிறிய பழக்கம் ஆரம்பிங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு பூ வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அந்த பூவோட மணத்தை சுவாசிங்க. அப்புறம் மனசுக்குள்ள சொல்லுங்க, அம்மா, இந்த பூவோட மனம் எப்படியோ அதே மாதிரி என் வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஒரு பிரார்த்தனை உங்க மனசை மெதுவா மாற்ற ஆரம்பிச்சிரும். பூவின் உண்மையான அர்ப்பணிப்பு. இறுதியாக ஒரு விஷயம், அம்மாவுக்கு மிகவும் பிடித்த பூ எது தெரியுமா? அது மல்லிகையா, தாமரையா, ரோஜாவா, வில்வ இலையா? இதெல்லாம் இல்ல, அன்பு பூத்த மனசுதான். அன்பு இருக்கிற இதயம், கருணை இருக்கிற பார்வை, உண்மை இருக்கிற வாழ்க்கை, இதுதான் அம்மாவுக்கு மிகவும் பிடித்த பூமாலை. ஆனா பூ சமர்ப்பிச்ச பிறகு பூஜையோட அடுத்த மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? மந்திரம். மந்திரம் ஏன் சொல்லணும்? துர்க்கை காயத்ரி மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும்? எத்தனை தடவை சொல்லலாம்? அந்த ஒலி நம்ம மனசுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? அந்த ஆழமான ஆன்மீக ரகசியத்தை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். முந்தைய பகுதியில நாம மல்லிகைப்பூ, வில்வ இலை, பூக்களோட ஆன்மீக அர்த்தம், ஒரு பூ கூட நம்ம மனசை எப்படி மாற்றும்னு ஆழமா பார்த்தோம். இப்போ நவராத்திரி பூஜையில இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயத்துக்கு வரோம், மந்திரம். ஒரு கேள்வி, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்திருக்கா? மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும், எதுலயும் கவனம் இருக்காது, கவலை மேல கவலை, பயம் மேல பயம். அந்த நேரத்துல யாராவது மெதுவா ஒரு பக்தி பாடலை போட்டா, அல்லது கோவில்ல மணி சத்தம் கேட்டா, அல்லது ஓம்னு ஒரு ஒலி காதுல விழுந்தா, ஏனோ மனசு கொஞ்சம் அமைதியாகிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒலிக்கு சக்தி இருக்கு. அந்த சக்தியைத்தான் நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் மந்திரங்களை உருவாக்குனாங்க. மந்திரம் என்றால் என்ன? நிறைய பேர் நினைப்பாங்க, மந்திரம்னா சமஸ்கிருதத்துல இருக்கிற சில வார்த்தைகள், அதை சொல்லிட்டா அதிசயம் நடக்கும் அப்படின்னு. இல்ல, மந்திரம்னு சொல்லுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. மனதை காக்கிறது, மனதை உயர்த்துறது, அதுதான் மந்திரம். அதனால மந்திரம் முதல்ல மாற்றுறது வெளியில இருக்கிற உலகத்தை இல்ல, நம்ம மனசு மாறிட்டா வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிரும். ஷைலபுத்ரி தேவிக்குரிய துர்க்கை காயத்ரி மந்திரம். முதல் நாளில் எளிமையா சொல்லக்கூடிய துர்க்கை காயத்ரி மந்திரம், ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை மெதுவா, அவசரப்படாம, அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டே சொன்னா மனசுக்கு ஒரு வித்தியாசமான அமைதி கிடைக்கும். இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன? இப்போ இந்த மந்திரத்தோட பொருளையும் எளிமையா புரிஞ்சுக்கலாம். அம்மா, உங்களோட தெய்வீக சக்தியை நாங்க தியானிக்கிறோம். எங்க புத்திய நல்ல வழியில நடத்துங்க. எங்களுக்கு தைரியமும் தெளிவும் கொடுங்க. இதுதான் இந்த மந்திரத்தோட சாராம்சம். பாருங்க, இங்க எங்கேயும் எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு பதவி கொடுங்க, எனக்கு ஆடம்பரம் கொடுங்கன்னு கேட்கல. நல்ல புத்தி கொடுங்க, அதைத்தான் கேட்கிறோம். ஏன்னா நல்ல புத்தி இருந்தா நல்ல முடிவு வரும். நல்ல முடிவு வந்தா நல்ல வாழ்க்கை தானாகவே உருவாகும். எத்தனை தடவை சொல்லலாம்? நிறைய பேர் கேட்பாங்க, 108 தடவை தான் சொல்லணுமா, 11 தடவை போதுமா? உண்மையை சொல்லணும்னா எண்ணிக்கையை விட மனநிலை முக்கியம். நேரம் குறைவாயிருந்தா 9 தடவை சொல்லலாம்,
11 தடவை சொல்லலாம், 27 தடவை சொல்லலாம், 108 தடவை சொல்ல முடிஞ்சா ரொம்ப நல்லது. ஆனா ஒரு தடவை கூட மனசார சொன்னா அதுக்கும் மதிப்பு இருக்கு. மந்திரத்தை எப்படி சொல்லணும்? சிலர் ரொம்ப வேகமா சொல்லுவாங்க, அதுவும் ஒரு பழக்கமாகிடும். ஆனா மந்திரம் அவசரத்துக்காக இல்ல, அனுபவிக்கிறதுக்காக. ஒவ்வொரு வார்த்தையையும் மெதுவா சொல்லுங்க. உங்க குரலை நீங்களே கேளுங்க. சுவாசத்தோட சேர்த்து சொல்லுங்க. அப்போ மனசு மெதுவா அமைதியாக ஆரம்பிக்கும். சொல்லும்போது மனசு அலைபாயுதா? இது ரொம்ப சாதாரணம். மந்திரம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே மளிகை ஞாபகம் வரும், வேலை ஞாபகம் வரும், கடன் ஞாபகம் வரும், யாராவது சொன்ன வார்த்தை ஞாபகம் வரும். உடனே சிலர் நினைப்பாங்க, என்னால தியானமே பண்ண முடியல. இல்ல, அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். ஒரு சின்ன குழந்தைய நடக்க கத்துக் கொடுக்கிற மாதிரி மனசையும் மெதுவா பழக்கணும். மனசு ஓடிச்சா மறுபடியும் மந்திரத்துக்கு கூட்டிட்டு வாங்க. திரும்ப ஓடிச்சா மறுபடியும் கூட்டிட்டு வாங்க. இதுதான் சாதனை. மந்திரம் சொல்லும்போது என்ன நினைக்கணும்? கண் மூடுங்க. சைலபுத்ரி அம்மா நந்தி மேல அமர்ந்திருக்கிற திருவுருவத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரு கையில திரிசூலம், ஒரு கையில தாமரை, முகத்துல கருணை, சுற்றி பொன்னிற ஒளி. அந்த ஒளி மெதுவா உங்க மனசுக்குள்ள வர்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த ஒளி உங்க பயத்தை கரைக்குது, உங்க கவலைய கரைக்குது, உங்க கோபத்தை கரைக்குது. இப்படி நினைச்சுக்கிட்டே மந்திரம் சொல்லுங்க. அது மனசுக்கு இன்னும் ஆழமா பதியும். மந்திரம் வாழ்க்கைய மாற்றுமா? நேரடியா ஒரு கேள்வி. மந்திரம் சொன்ன உடனே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதுமா? இல்ல. ஆனா பிரச்சனையை எதிர்கொள்ற நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. அதுதான் பெரிய அதிசயம். முன்னாடி அழ வைத்த பிரச்சனை இப்போ சிரிச்சு கடக்கிற அளவுக்கு தைரியம் வரும். முன்னாடி பயமா இருந்த விஷயம் இப்போ சாதாரணமா தோணும். இதுதான் மந்திரத்தோட உண்மையான பலன். குடும்பமா சேர்ந்து சொல்லுங்க. நவராத்திரி நேரத்துல முடிஞ்சா குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து மந்திரம் சொல்லுங்க. குழந்தைகளையும் உட்கார வையுங்க. அவங்களுக்கு அர்த்தம் புரியலேன்னாலும் பரவாயில்ல. அந்த ஒலி, அந்த சூழல், அந்த தீப ஒலி, அந்த பக்தி அவங்களோட மனசுல அழகான நினைவா பதிஞ்சிடும். நாளைக்கு அவங்க பெரியவங்களா ஆனாலும் இந்த நவராத்திரி மாலை நேரம் மறக்க மாட்டாங்க. ஒரு வயதான அம்மாவோட அனுபவம். ஒரு பெரியம்மா ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க, நீங்க தினமும் இவ்வளவு சந்தோஷமா எப்படி இருக்கீங்க? அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, என் வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு இல்ல. ஆனா ஒவ்வொரு காலையிலும் 10 நிமிஷம் அம்மாவோட மந்திரம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பிரச்சனை பெரிசா தெரியாது. பாருங்க, பிரச்சனை குறையல. ஆனா அதை பார்க்கிற மனசு மாறிடுச்சு. இதுதான் மந்திரத்தோட அற்புதம். மந்திரம் ஒரு ஆன்மீக மருந்து. உடம்புக்கு காயம் வந்தா மருந்து தடவுறோம். மனசுக்கு காயம் வந்தா என்ன தடவுறது? அதுக்குத்தான் மந்திரம். ஒவ்வொரு தடவையும் ஓம்னு சொல்லும்போது மனசுல இருந்த ஒரு சின்ன பயம் உருக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தடவையும் துர்கி பிரசோதயாத்னு சொல்லும்போது ஒரு புதிய நம்பிக்கை உள்ள பிறக்க ஆரம்பிக்குது. அதை நீங்க தினமும் அனுபவிச்சு பாருங்க. முதல் நாளுக்கான ஒரு எளிய ஆன்மீக பயிற்சி. இன்னைக்கு பூஜை முடிஞ்ச பிறகு குறைந்தது 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. 9 தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசாம 1 நிமிஷம் அமைதியா அம்மாவை மட்டும் நினைச்சு இருங்க. அந்த அமைதியில சில நேரம் பதில் கிடைக்கும், சில நேரம் நம்பிக்கை கிடைக்கும், சில நேரம் கண்ணீர் வரும், சில நேரம் காரணமே இல்லாம மனசு லேசாகிடும். அது எல்லாமே அம்மாவோட அருள் தொடங்குற அறிகுறிகள். ஆனா இந்த சைலபுத்ரி தேவி யார்? ஏன் மலையின் மகள்னு அழைக்கப்படுறாங்க? சதி தேவியிலிருந்து சைலபுத்ரியா மறுபடியும் அவதாரம் எடுத்த அந்த அற்புதமான வரலாற்றுல மறைந்திருக்கிற வாழ்க்கை பாடம் என்ன? அந்த மனதை உருக்கும் ஆன்மீக கதைய அடுத்த பகுதியில விரிவாக பார்க்கலாம். முந்தைய பகுதியில நாம துர்க்கை காயத்ரி மந்திரம், அதோட அர்த்தம், அந்த மந்திரம் நம்ம மனசுக்கு எப்படி தைரியத்தையும் அமைதியையும் கொடுக்குதுன்னு ஆழமா பார்த்தோம். இப்போ இந்த முழு நவராத்திரி தொடர்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். சைலபுத்ரி தேவியோட வரலாறு. இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனா அதுல மறைஞ்சிருக்கிற வாழ்க்கை பாடத்தை எல்லாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இது ஒரு புராண கதைன்னு மட்டும் கேட்காதீங்க. இந்த கதையில என் வாழ்க்கைக்கான பதில் என்னன்னு மனசுல கேள்வியோட கேளுங்க. ஏன்னா நம்ம புராணங்கள்ல வர ஒவ்வொரு கதையும் நம்ம வாழ்க்கைய ஒளிர வைக்கிற ஒரு கண்ணாடி. சதி தேவியின் பிறப்பு.
பல காலங்களுக்கு முன்னாடி பிரஜாபதி தக்ஷன் என்ற அரசன் இருந்தாரு. அவருக்கு அதிகாரமும் இருந்தது, புகழும் இருந்தது, செல்வமும் இருந்தது. ஆனா ஒரு விஷயம் இல்ல, பணிவு. பெரிய பதவி இருந்தாலும் பணிவு இல்லனா அது வாழ்க்கைய அழிச்சிடும். இதுதான் இந்த கதையோட முதல் பாடம். தக்ஷனுக்கு ஒரு மகள் பிறந்தாங்க. அவங்க தான் சதிதேவி. சின்ன வயசுல இருந்தே அவங்க மனசு முழுக்க சிவபெருமானோட நினைவு. விளையாடுற போதும் தியானம், மலர் பறிக்கிற போதும் சிவா சிவான்னு ஜபம். உலகத்துல எதுவும் அவங்களுக்கு பெருசா தெரியல, சிவபெருமான் தான் எல்லான்னு வாழ்ந்தாங்க. பக்தியோட வெற்றி. சதிதேவி சிவபெருமான திருமணம் பண்ணணும்னு மனசார தவம் இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த முடிவை மாற்றல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம ஒரு சின்ன தடைய பார்த்தாலே விடுங்க என்னால முடியாதுன்னு சொல்லிடுறோம். ஆனா சதிதேவி அப்படி சொல்லல. பக்தியோட நின்னாங்க, பொறுமையோட காத்திருந்தாங்க. கடைசில அவங்களோட பக்திக்கு பலன் கிடைச்சது. சிவபெருமானும் சதிதேவியும் திருமணம் செய்துக்கிட்டாங்க. ஆனா அகம்பாவம் அழிவை உருவாக்கும். ஆனா இந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கல. தக்ஷனோட அகம்பாவம் நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு. நான் பெரியவன், என்னை விட யாரும் உயர்ந்தவங்க இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சாரு. உங்களுக்கும் வாழ்க்கையில இப்படிப்பட்ட மனுஷங்களை சந்திச்சிருக்கீங்களா? பணம் வந்ததும் மாறிடுறவங்க, பதவி வந்ததும் மாறிடுறவங்க, மற்றவங்கள மதிக்காம பேசுறவங்க. அகம்பாவம் முதல்ல மற்றவங்கள காயப்படுத்தும், கடைசில அதை வைத்திருக்கிறவனையே அழிச்சிடும். இதுதான் தக்ஷனோட வாழ்க்கை. அழைக்கப்படாத யாகம். ஒரு நாள் தக்ஷன் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்த முடிவு பண்றாரு. எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு, எல்லா முனிவர்களுக்கும் அழைப்பு, எல்லாருக்கும் மரியாதை. ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு இல்ல. ஏன்? அகம்பாவம். சதிதேவிக்கு இந்த செய்தி தெரிஞ்சது. அது என் அப்பா வீடு, நான் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சிவபெருமான் அமைதியா சொன்னாரு, மரியாதை இல்லாத இடத்துக்கு போகாத. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். நம்மள மதிக்காத இடத்துல நம்ம மனசை காயப்படுத்திக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா சதிதேவி தந்தை மேல இருந்த பாசத்தால போனாங்க. இதயத்தை உடைத்த அந்த தருணம். அங்க போன பிறகு அவங்களுக்கு கிடைத்தது வரவேற்பு இல்ல, அவமானம். தக்ஷன் சிவபெருமான பற்றி மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சாரு. அந்த வார்த்தைகளை சதிதேவியால தாங்க முடியல. ஒரு மனைவிக்கு தன்னோட கணவன் அவமதிக்கப்படுறதை விட பெரிய வேதனை வேற என்ன இருக்கும்? அந்த நிமிஷத்துல அவங்க ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. இந்த உடம்பு என்னை அவமதிச்ச குடும்பத்துல பிறந்த உடம்பு, இத நான் இனிமே வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னோட யோகாக்னியிலேயே தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. இது வெறும் கோபத்தால நடந்த செயல் இல்ல, தன்னோட சுயமரியாதையை காப்பாற்ற ஒரு ஆன்மீக முடிவு. சிவபெருமானோட வேதனை. இந்த செய்தி சிவபெருமானுக்கு தெரிஞ்சதும் அவரோட வேதனை சொல்லி முடிக்க முடியாது. உலகத்தையே அமைதிப்படுத்துற பரமசிவனே அந்த நிமிஷத்துல அமைதியா இருக்க முடியல. அவரோட ஜடாமுடியிலிருந்து வீரபத்ரரை உருவாக்கினாரு. யாகம் அழிக்கப்பட்டது. தக்ஷனோட அகம்பாவம் சாம்பலாயிடுச்சு. இதுல ஒரு பாடம் இருக்கு. அன்பை அவமதிக்காதீங்க, பக்தியை கேலி பண்ணாதீங்க, நல்ல மனசை காயப்படுத்தாதீங்க. அதோட விளைவு ஒரு நாள் திரும்பி வரும். கதை அங்க முடியல. இப்போ நீங்க நினைக்கலாம், சதிதேவியோட வாழ்க்கை இங்க முடிஞ்சிடுச்சா? இல்ல, அதுதான் இந்த கதையோட அழகு. இறைவனோட கதையில முடிவுன்னு எதுவுமே இல்ல, புதிய ஆரம்பம் தான் இருக்கும். மலையின் மகளாக மறுபிறப்பு. காலம் கடந்து பராசக்தி மறுபடியும் பூமியில அவதரிக்க முடிவு பண்றாங்க. இந்த தடவை இமயமலை அரசனான இமமானுக்கும் அவருக்கு மனைவி மேனாதேவிக்கும் மகளா பிறக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சைலபுத்ரின்னு பேரு. மலை மகள். ஏன் மலை? மலை அசையாது, மலை உடனே சரிஞ்சு போகாது, மலை பொறுமையா நிற்கும். அதே மாதிரி இந்த அவதாரத்துல பராசக்தி உலகத்துக்கு சொல்ற செய்தி, உறுதியா இரு. மீண்டும் தவம், மீண்டும் வெற்றி. சைலபுத்ரி வளர்ந்தாங்க. ஆனா அவங்களோட மனசு மாறல. மறுபடியும் சிவபெருமானையே நினைச்சு தவம் இருந்தாங்க. இந்த தடவை இன்னும் அதிகமான பொறுமை, இன்னும் அதிகமான அர்ப்பணிப்பு. கடைசில மறுபடியும் சிவபெருமானை அடைஞ்சாங்க. இதுல இருக்கிற வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்காது. உண்மையான பக்தி ஒருபோதும் வீணாகாது. கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனா பலன் கண்டிப்பா வரும். இந்த கதை நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது? உங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கா? ஒரு நெருங்கிய உறவு உடைஞ்சு போயிருக்கா? ஒரு கனவு நொறுங்கி போயிருக்கா? ஒரு தோல்வியால மனசு உடைஞ்சு போயிருக்கா? அப்படின்னா சைலபுத்ரி அம்மாவோட வாழ்க்கையை நினைச்சுக்கோங்க.
சதீதேவியா ஒரு வாழ்க்கை முடிஞ்சது. ஆனா சைலபுத்ரியா ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சது. அதனால உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு முடிவா தெரிஞ்சது நாளைக்கு ஒரு புதிய தொடக்கமா மாறலாம். அதனால நம்பிக்கையை விடாதீங்க, பக்தியை விடாதீங்க, உழைப்ப விடாதீங்க, அம்மாவோட அருளை நம்புறதை விடாதீங்க. முதல் நாளோட மிகப்பெரிய செய்தி, நவராத்திரியின் முதல் நாள் நமக்கு செல்வத்தை மட்டும் கேட்க சொல்லல, புகழை மட்டும் கேட்க சொல்லல. முதல்ல உறுதியை கேளு, தைரியத்தை கேளு, நம்பிக்கையை கேளு. அது இருந்தா மீதியெல்லாம் சரியான நேரத்துல வந்து சேரும். இதுதான் சைலபுத்ரி அம்மா நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வரம். இப்போ முதல் நாள் முழு வழிபாட்டையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த வழிபாட்டை மனசார செஞ்சா என்ன பலன் கிடைக்கும்? அம்மா நமக்கு என்ன ஆசீர்வாதம் தர்றாங்க? நாளைய 2வது நாள் பிரம்மச்சாரிணி தேவியோட ஆன்மீக பயணம் எப்படி ஆரம்பிக்க போகுது? இந்த தொடரோட உணர்வுபூர்வமான நிறைவையும் அடுத்த நாளுக்கான அற்புதமான முன்னோட்டத்தையும் கடைசி பகுதியில பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனசார நன்றி. முதல் பகுதியில் நவராத்திரி அப்படிங்கிறது வெறும் ஒரு திருவிழா இல்ல, அது நம்ம வாழ்க்கையை மாற்ற ஒரு ஆன்மீக பயணம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சைலபுத்ரி அம்மாவோட தெய்வீக வடிவம், அலங்காரம், மஞ்சள் மற்றும் சாம்பல் நிறங்களோட ஆன்மீக அர்த்தம், கலசம் நிறுவுற முறை, நவதானியம், முளைப்பாரி, வெண்பொங்கல், சுண்டல், பூக்கள், வில்வ இலை, துர்க்கை காயத்ரி மந்திரம், சைலபுத்ரி தேவியோட வரலாறு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம சேர்ந்து ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த முழு வீடியோவிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு போகணும்னா அது என்ன தெரியுமா? வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்க முடியும். இதுதான் சைலபுத்ரி அம்மா நமக்கு சொல்ற மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். முதல் நாள் வழிபாட்டின் பலன்கள் என்ன? நிறைய பேர் கேட்பாங்க, இன்னைக்கு மனசார பூஜை பண்ணினா என்ன கிடைக்கும்? இந்த கேள்விக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்லணும்னா உறுதி. சைலபுத்ரி அம்மா மலைய மாதிரி மன உறுதியை கொடுக்கறாங்க. கஷ்டத்தை பார்த்து ஓடாம தைரியமா எதிர்கொள்ற சக்தியை கொடுக்கறாங்க. பயம் வந்தாலும் அதை தாண்டி நடக்கிற மனதை கொடுக்கறாங்க. குழப்பம் வந்தாலும் சரியான முடிவெடுக்கிற தெளிவை கொடுக்கறாங்க. அதனால தான் நவராத்திரியின் முதல் நாள் எல்லா நல்ல தொடக்கங்களுக்கும் அடித்தளம்னு சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில இந்த வழிபாடு எப்படி பலன் தரும்? நீங்க இந்த முதல் நாளை மனசார அனுசரிச்சிங்கன்னா உடனே அதிசயம் நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனா சில மாற்றங்கள் மெதுவா ஆரம்பிக்கும். காரணமே இல்லாம இருந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். கோபம் கொஞ்சம் குறையும். மனசு லேசா இருக்கும். குடும்பத்தோட பேசுற விதம் மாறும். இறைவன் மேல நம்பிக்கை அதிகமாகும். இது எல்லாமே அம்மாவோட அருள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு அழகான உண்மை, நீங்க ஒரு விதையை விதைக்கிறீங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா மரம் இருக்காது. ஆனா விதைக்குள்ள வேலை நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க மனசார அம்மாவை வழிபட்டீங்கன்னா அவங்க அருளும் அமைதியா உங்க வாழ்க்கைக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அது வெளியில உடனே தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளே மாற்றம் ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். முதல் நாள்ல ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. இந்த நவராத்திரியில ஒரு சின்ன உறுதி எடுத்துக்கோங்க. என்ன நடந்தாலும் நான் நம்பிக்கையை விட மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் இறைவனை மறக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் நல்ல மனுஷனா வாழ முயற்சி பண்ணுவேன். இந்த 3 உறுதி தான் சைலபுத்ரி அம்மாவுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய காணிக்கை. குழந்தைகளுக்கு இந்த மரபை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், உங்க வீட்ல குழந்தைகள் இருந்தா அவங்கள பூஜைக்கு பக்கத்துல உட்கார வைங்க. ஏன் விளக்கு ஏத்துறோம்? ஏன் கலசம் வைக்கிறோம்? ஏன் சுண்டல் கொடுக்கறோம்? ஏன் கொழு வைக்கிறோம்? இதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா பொருள் தெரியாம பழக்கம் தொடராது. பொருள் புரிஞ்சா அந்த மரபு தலைமுறை தலைமுறையா வாழும். நம்ம முன்னோர்கள் இந்த நவராத்திரி வழிபாட்டை 1000 வருடமா பாதுகாத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற பொறுப்பு நம்மளோடது. அம்மா கேட்கறது ஒன்றே ஒன்று. நிறைய பேர் நினைப்பாங்க, என்னால பெரிய பூஜை செய்ய முடியல, நிறைய செலவு செய்ய முடியல, அதனால அம்மா அருள் கிடைக்காதோ? இல்ல, மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். அம்மா பணத்தை பார்க்க மாட்டாங்க, பதவியை பார்க்க மாட்டாங்க, வீட்டோட அளவை பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்கறது உங்க மனசு. ஒரே கை நிறைய தங்கம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. ஒரே ஒரு பூ இருந்தாலும் அன்பு இருந்தா அது நேரா அம்மாவோட பாதத்துக்கு போய் சேர்ந்துரும். நவராத்திரியின் உண்மையான வெற்றி, இந்த 9 நாட்களும் பூஜை பண்ணிட்டு 9ஆம் நாள் முடிஞ்சதும் மறுபடியும் பழைய கோபம், பழைய பொறாமை, பழைய சண்டை, அப்படின்னா நவராத்திரி முழுமையடையல. ஆனா இந்த 9 நாள்ல ஒரே ஒரு கெட்ட பழக்கமாவது விட்டுட்டோம்.
ஒரே ஒரு நல்ல குணமாவது வளர்த்துட்டோம், ஒருத்தரை மன்னிச்சிட்டோம், ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான நவராத்திரி. நாளைய ஆன்மீக பயணம். இன்னைக்கு நாம மலைய மாதிரி உறுதியை கத்துக்கிட்டோம். ஆனா உறுதி மட்டும் போதுமா? இல்ல, அந்த உறுதியை தக்க வைக்க ஒழுக்கம் வேணும், தவம் வேணும், பொறுமை வேணும். அந்த அற்புதமான குணங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க வர்றாங்க நவராத்திரியின் 2ஆம் நாள் தேவி பிரம்மச்சாரிணி அம்மா. அவங்க யார்? ஏன் கையில ஜபமாலை பிடிச்சிருக்காங்க? ஏன் தவத்தோட வடிவம்னு சொல்லப்படுறாங்க? அவங்களோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுது? இதையெல்லாம் நாளைய பகுதியில இன்னும் ஆழமா பார்க்க போறோம். அதனால இந்த ஆன்மீக பயணத்துல தொடர்ந்து நம்ம கூடவே இருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவி, ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு ஆன்மீக ரகசியம், ஒரு புதிய மாற்றம். மனச தொடுற நிறைவு. இந்த வீடியோ முடியும் முன்னாடி ஒரு நிமிஷம் கண் மூடுங்க. உங்க மனசுக்குள்ள சைலபுத்ரி அம்மாவோட திருவுருவத்தை நினைச்சுக்கோங்க. நந்தி மேல அமர்ந்திருக்கிற அம்மா, ஒரு கையில திரிசூலம், இன்னொரு கையில தாமரை, முகத்துல அளவில்லாத கருணை. அந்த கருணை நிறைந்த பார்வை உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுது. பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ அழுதாலும் நான் உன்னை ஆறுதல் சொல்லுவேன். நீ என்னை நம்பி 1 அடி எடுத்து வை, நான் உன் வாழ்க்கையில 100 அடிகள் நடந்து வந்து உன்னை காப்பாத்துவேன். இதுதான் ஒரு தாயோட வாக்குறுதி. இதுதான் பராசக்தியோட அருள். இதுதான் நவராத்திரியோட உண்மையான பொருள். இன்றைய முதல் நாள் வழிபாட்டை மனசார செய்த எல்லாருக்கும் சைலபுத்ரி அம்மாவோட அருள், மன உறுதி, குடும்ப அமைதி, நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் எல்லா நல்ல காரியங்களிலும் வெற்றி கிடைக்க மனசார பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற ஆழமான ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாளை நவராத்திரியின் 2ஆம் நாள் பிரம்மச்சாரிணி தேவியோட அற்புதமான ஆன்மீக பயணத்துல மீண்டும் சந்திப்போம். அம்மன் அருள் எப்போதும் உங்களோட குடும்பத்தையும் வாழ்க்கையையும் காப்பாற்றட்டும். நன்றி, வணக்கம்.